வெண்ணிலா கபடி குழுக்கு அப்புறமா எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அப்புக்குட்டின்னு. ஸோ இப்போ நீங்க வந்து நல்லா டேரிங்காவே சொல்லலாம். அந்த படத்துக்கு நீங்க வாங்கின சம்பளம் எவ்வளோ? அந்த படத்தில் சம்பளம்னா எனக்கு 5000 ரூபா சம்பளம். அவ்வளோதானா சார்? ஆமாம், படம் ஃபுல்லாக நடிக்கிறதுக்கு 5000 ரூபா தான் சம்பளம். வெண்ணிலா கபடி குழுக்கு? ஆமாம், வாங்கினது. ஆனால் விஷ்ணு விஷால் வந்து அந்த படம் நடக்கும்போதே வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் கம்மின்ட்டு அவருக்கு தெரியும். அப்போது அந்த செலவுக்கு வந்து விஷ்ணு விஷால் வந்து எங்களெலாம் ஹெல்ப் பண்ணோம். ஓ சூப்பர். உண்மையாகவே அந்த டைமிங்கில் வந்து நாங்களே எதிர்பார்க்கல. அந்த டைமிங்கில் டக்குன்னு ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு 15000 ரூபா டக்குன்னு வந்து கொடுத்தாப்புல எல்லாத்துக்கும். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சுது. ஏன்னா எங்களுக்கு படத்தில் ஷூட்டிங் போய் ஆகணும், வேறு வேலைக்கும் போக முடியாது. ஏன்னா வருமானம் இதை வச்சு தான் சாப்பிட்டாகணும், வாடகை கொடுக்கணும். இக்கட்டான நிலமை தான் உண்மையாக அந்த டைமிங்கில். அப்போ வந்து விஷ்ணு விஷால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களாம் எல்லோரும் காசு கொடுத்தோன்னே பார்க்கணுமே, நம்ம உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த இல்லாதப்போ வந்து கொடுக்குறது இருக்குல்ல, அது விஷ்ணு விஷால் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு நாள். உண்மையாகவே அதில் வந்து நண்பர்கள் அது ஒரு பெரிய ஹாப்பி தான். ஒரு இல்லாதப்போ வந்து டக்குன்னு வந்து ஒரு விஷயம் அது மறக்க முடியாது. இன்றைக்கி அது சந்தோஷமான ஒரு விஷயம்.